வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த முறை ஐபிஎல் கோப்பை நம்ம கிட்ட தான் இருக்கணும். உருக்கமான பதிவு, பதிரான திடீர் விலகல். அதாவது ருத்ராஜ் கேவாட் தலைமையிலான சிஎஸ்கே அணியானது இந்தியாவில் நடைபெற்று வரும் நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இதுவரை தாங்கள் விளையாடியுள்ள 11 போட்டிகளில் 6 வெற்றிகளை பெற்று 12 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டிகளில் 3வது இடத்திலும் இருக்காங்க. இன்னும் 3 போட்டிகள் மட்டுமே சிஎஸ்கே அணிக்கு எஞ்சியுள்ள நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கான ரேஸில் சிஎஸ்கே அணி இணைந்து வருகிறது. இன்னும் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றால் கூட கிட்டத்தட்ட சிஎஸ்கே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும். இந்த நிலையில் தான் இந்த தொடரிலிருந்து இலங்கை அணியைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் பத்திரானா அவர்கள் விலகுவதாக அறிவித்தது. தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு உருக்கமான பதிவையும் வெளியிட்டு இருக்காரு. கடந்த 2 ஆண்டுகளாகவே சிஎஸ்கே அணியின் மிக முக்கிய வேகப்பந்து வீச்சாளராக திகழ்ந்து வரும் பத்திரானா அவர்கள் கடந்த ஆண்டு சிஎஸ்கே அணி கோப்பையை கைப்பற்றுவதற்கு உறுதுணையாக இருந்து இருக்காரு. அதே போன்று இந்த ஆண்டும் அவர் சிஎஸ்கே அணிக்கு பக்க பலமாக இருப்பார் என்றும் பார்க்கப்பட்டது. ஆனால் காயம் காரணமாக இடையிலேயே ஒரு சில போட்டிகளை தவறவிட்ட அவர் 6 போட்டிகளில் மட்டும் விளையாடி 13 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்காரு. இந்த நிலையில் தான் தற்போது பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் நெருங்கி வரும் நிலையில் காயம் காரணமாக அவர் விலகுவதாகவும் அறிவித்து ஒரு பதிவையும் வெளியிட்டு இருக்கார். கடினமான சூழலில் சிஎஸ்கே அணியிலிருந்து விடைபெறுகிறேன் என்றும் 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரின் கோப்பையை சிஎஸ்கே அணியின் ஓய்வறைவில் விரைவில் பார்ப்பேன் என்று நம்புகிறேன் என்றும் கூறியிருக்காரு. சிஎஸ்கே அணியின் ஆசையும் ரசிகர்கள் கொடுத்த அன்பும் அளப்பரியது. இந்த அணிக்காக விளையாடுவதை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்றும் கூறியிருக்காரு. அதே போல எதிர்வரும் T20 உலகக்கோப்பை தொடருக்கு முன்பாக அவர் பூரணமாக குணமடைய வேண்டி இலங்கை கிரிக்கெட் வாரியம் ஐபிஎல் தொடரிலிருந்து விலகுமாறு கேட்டுக்கொண்டதாலும் அவர் தற்போது சிஎஸ்கே அணியிலிருந்து வெளியேறி நாடு திரும்பி தனது காயத்திற்கான சிகிச்சை மேற்கொண்டு உள்ளார். இந்த தொடரில் எஞ்சியுள்ள 3 லீக் போட்டிகளில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற இக்கட்டான நிலையில் பதிரானா அந்த அணியிலிருந்து விலகியது மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.